இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. விக்னேஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. பிரம்ம தேவாய சரவண பவாய. ஓம் சக்தி. இறையாளும் சபையிலே, இறை அமர்ந்த சபையிலே, யுக மாற்றத்திற்காக அருளப்பட்ட சபையிலே, வழங்கப்பட்ட சபையிலே நடக்கின்ற நிகழ்வுகள் யாவும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் மானிட நிலையல்லாது இறை நிலையில், இறை சூட்சமத்தில் இறையே நிகழ்த்துகின்ற ஒட்டுமொத்த சித்தர்களும் அமர்ந்து அகத்தியம் தலைமையில் செயல்படுகின்ற அற்புத சபைதான் கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே அகத்திய பெருமானால் துவக்கி வைக்கப்பட்டு பிரபஞ்ச அகத்திய வாழை சித்தர் சபை என்கின்ற அற்புதமான உயர்வு நிலைக்கு சிவபெருமானால் உயர்த்தப்பட்டு கணங்களெல்லாம் ஒன்றிணைந்து இறை கூச்சலிடுகின்ற, இறை குக்குரலிடுகின்ற, இறை குதூகலித்து அமர்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த பேராற்றல்களும் ஓராற்றலாய் ஒரே லிங்கமாக சித்தனுக்குள் சிவசபையாக மிழ்ந்திருக்கின்ற அற்புதமான உயர் சூட்சம நிலை உணர்ந்த சீடர்கள், மாந்தர்கள், தொடர்பாளர்கள் யாவரும் உணர்ந்து ஒன்றிணைந்து உயர் இறை மார்க்க வழியிலே, உயர் அகத்தியம் என்கின்ற அற்புதமான சித்த மார்க்க வழியிலே சிவநடை போடுகின்ற, சிவனாக நடை போடுகின்ற சித்தனுடன் இணைந்து இணை நட போட எத்தனித்து வலம் வருகின்ற ஏற்றம் மிகுந்த சபைதனிலே யுக மாற்றம் ஒன்றை தன் இலக்காக, குறிக்கோளாக, உயர்வான சிந்தைக்குள் சித்தனைப் போல், அகத்தியனைப் போல், இறை பெருமகனார் இறைவனைப் போல் ஒவ்வொரு மாந்தர்களும் உயர்வணிய செய்ய, தன்னால் இயன்ற இறைபணியை செய்ய இறை சபையுடன் இணைந்து வலம் வரும் போதிலே தங்கள் இகலோக அத்துணை தடை நிலைகளும் தகர்த்தெறியப்பட்டு வினை நிலைகளெல்லாம் வேறறுக்கப்பட்டு சென்ற ஜென்மங்களிலே செய்திட்ட அத்துணை புண்ணிய நிலைகளையும் தாரை வார்த்து வேற்று மாற்று கொண்ட தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உணர்ச்சி பெருக்கிலே ஒவ்வாத செயல்களை செய்து அச்செயல்களால் ஜென்மத்திலே வருகின்ற சிற்சில இடர்கள், இன்னல்கள், தடைகள் போல் தெரிகின்ற பூர்வ ஜென்ம நிலைகளை எல்லாம் நற்சபையின், பொற்சபையின், பொன்னம்பல மகாசபையுடன் உயர் நோக்கத்துடனே உன்னத இறைபணியுடனே தங்களை இணைத்துக் கொண்டு எதிர்நிலை அல்லாது உயர் நிலையை தன் சிந்தையிலே கொண்டு உயர் சபையானது, உயர் மார்க்கமானது, உயர் நிகழ்வானது நிகழ வேண்டும் என்கின்ற ஒரே நிலையுடன் தன்னை முன்னிலைப்படுத்தாறு நற்சபையை முன்னிலைப்படுத்தி நற்சித்தனை சிவ சூட்சமத்தை முன்னிலைப்படுத்தி உயர்வாக வலம் வரும்போது உயர்வான நிலைகளெல்லாம் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டு, வழங்கப்பட்டு, அருளப்பட்டு உயர்வான நிலையை அடைகின்ற அற்புதமான நிலைதனை ஏற்று நிற்கும்போது சித்தனை, சிவ சூட்சமத்தை, இறைநூல் சூட்சமத்தை, உயர்மகா பெருஞ்சூட்சமத்தை ஏற்று நிற்கும்போது, வணங்கி நிற்கும்போது அற்புதமான நிலைகள் எல்லாம் உங்களுக்குள் அனுக்கிரகங்களாக, ஆசீர்வாதங்களாக,
அருள் சொற்களாக, அருள் ஞான மொழிகளாக செவிக்குள் இறங்கி சிந்தைக்குள் மலர்ந்து வாழ்வு மலர்ந்து வளமடைவீர்கள் என்பதை கூறி, அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும். உங்கள் இகலோகங்களிலும், இகலோக வாழ்விலும், இகலோக பணியிலும் தடைகள் தகர்த்தெறியப்பட்டு, உயர் உன்னதமான வெற்றி என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை நோக்கி பயணப்பட்டு, கிட்டா பொருளா கிடைக்கா பொருளா அனைவரும் சூட்சமத்திலே அப்பொருளை அந்நிலையை நோக்கி நகர்கின்ற நிகழ்வு அமைதி என்கின்ற அற்புதமான நிலை நோக்கி பயணப்படுகின்ற அற்புதமான சித்த பெருமக்களும் தெய்வ பெருமக்களும் அற்புதமான அத்தகைய அமைதியான மனநிலை பெறும்போது அத்துணை மன நிலைகளும், அத்துணை ஐஸ்வர்ய நிலைகளும், அத்துணை அனுக்கிரக நிலைகளும் உங்களுக்குள் சூட்சமமாக நிகழ்ந்து உயர் வரமாக அத்தகைய உயர் ஞானம் என்கின்ற அத்தகைய நிலைக்குள்ளே சென்று யாவரும் இல்லறத்திலே உள்ளவர்கள் நல்லறமாய் அதை காணும்போது, உயர் அறமாய் தர்ம வழி செல்லும்போது அத்துணை நிகழ்வுகளும் நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல இறை கணங்களின் வாயிலாக இல்லம் வந்தடைந்து அது இல்சபையாக நல்சபையாக மலர்கின்ற அற்புதம் நிகழும் என்கின்ற அற்புதமான நிலைதனை யாவருக்கும் பறைசாற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் இறை நிகழ்வுகளே. இறை வாக்கின் வழியாக, இறை சுவடியின் வழியாக, இறை சித்தன் உரைக்கின்ற அற்புதமான ஞான மொழிக்குள்ளிருந்தே அத்துணை நிகழ்வுகளும், அத்துணை கணங்களும் வாக்கிற்கு கட்டுப்பட்டு, அத்தகைய உயர் நெறிக்கு கட்டுப்பட்டு, உன்னத பயணத்திற்கு கட்டுப்பட்டு, நற்சபையில் அடைக்கலம் கண்டு ஆளுகின்ற சபையாக சித்தனுக்குள் இருந்து சிவகணங்கள், சித்த கணங்கள் செயல்படுகின்றன. அது சிவசபையாக அமைந்திருந்து வரும் சீடர்களை வழிநடத்தி, நெறிப்படுத்தி, நேர்மைப்படுத்தி, உயர்வுபடுத்தி, உன்னதப்படுத்தி, சித்த நிலையும் சிவ நிலையும் காண வைத்து, நீயே இறை என்கின்ற அற்புதமான நிலைதனை யாவருக்கும் உணர்த்தி, உயர்த்தி, உயர் இறையாக அமர வைக்கின்ற அற்புத பயண வழியும் நடந்தேறி வருகின்றது, உயர்ந்தேறி வருகின்றது. ஒவ்வொருவனும் இறைவனாக மலர்கின்ற போது இறைத்தன்மை அவனுக்குள் அற்புதமாக பெருக்கெடுக்கின்ற நிலையிலே யுகம் மாறி நிற்கும், கலியுகம் மாறி நிற்கும், தர்மயுகம் மலர்ந்து நிற்கும் என்கின்ற அற்புத நிலைதனை அபூர்வ நிலையாக அதை தன் சீர்மிகுந்த கிரீடமாக, சீர்மிகுந்த பணியாக, சீர்மிகுந்த இச்சையாக பயணமாக கொண்டு இறையமர்ந்த இறைமகா, இறை பிரபஞ்ச, இறை ஞான, இறை பொக்கிஷ, இறைமகா சபையில் பயணப்பட யாவரையும் இறையின் நிலையிலிருந்து இறையின் துணை கொண்டு சித்தபெருமக்களின் அற்புதமான இணை துணை கொண்டு அவர்களாக அமர்ந்து, அவர்களுக்குள் அமர்ந்து, அவர்கள் வாக்காக சொல்லாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் பேழையை ஏற்று அமர்ந்து எழில் மிகும் நிலையிலே, ஏற்றம் மிகும் நிலையிலே, சீற்றங்களை மறந்து சிநேகித நிலையிலே அன்பாய், கருணையாய், அனுக்கிரகமாய் அருள்கின்ற அதிகாலை உன்னதமான உயர்மகா சித்தனின் திருவாக்கு, பெருவாக்கு, இறை வாக்கு, இறை சூட்சம இறை அவதார ஞான பெரும் வாக்கு நல்லோர்களை வழி நடத்த நற்சபையில் அமர வைக்க, பொற்சபையில் பொன்னம்பல உயர் சபையில் அமர வைக்க, இறையாக அமர வைக்க, இறை கணங்களுடன் வலம் வர இனிதே நிகழ்கின்ற இறை பயணத்தில் யாவரும் இணைந்து இறை சேவை செய்ய, இறை பணி செய்ய, பணியே உங்கள் பணியாக, உங்கள் இகலோகத்திற்கு உண்டான அனுக்கிரக ஆசீர்வாத ஐஸ்வர்யம் நிறைந்த அற்புத பணியாக அமையும் என்கின்ற அதிகாலை வாக்கை, உன்னத உயர்காலை வாக்கை
உத்தம வாக்கை உயர்வாக கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.